அண்ணா ஹாப்பி நியூ இயர். அண்ணா ஜானி அண்ணா ஹாப்பி நியூ இயர். ஜானி அண்ணா ஜானி அண்ணா. அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனோமா? ஐயோ அரை சொல்லா சொல்றானே. யாருமே இந்த சைடு பட்டாசு அடிக்க மாட்டாங்களா? எல்லாம் அந்த சைடு அடிச்சிட்டு இருக்காங்க. மேல பட்டாசு வருதா? கீழே போலீஸ் வருதான்னு பாரு. ஸ்டார்ட் பண்ணவா? ஏய் கொடுத்து தோல. ஐயோ எல்லாரும் வராங்க, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு பேச. ஓகே எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நான் என்கிட்ட ஆமா ஃளைட் போறேன். பை பை. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ் பட்டி சேனல். நான் உங்க சிப்பு சிப்பி இது சச்சுபாபு அண்ட் எஸ் நம்ம ஜானி தி ட்ரிம்மர் அண்ட் அண்ணாவும் கூட இருக்காங்க. இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர். நீ எதையோ பேசிட்டு போடா, நான் எங்கேயோ பாக்குறேன்டான்ற இருக்கா ஜானி. பசிக்குதுன்னு கத்தி பரவக்குள்ள வந்து ஆமா பட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தது. நான் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன்னா இந்த கும்பல் எதுவும் சாப்பிடவும் முடியாதுடா. இந்த கத்துல நீ பேசுனா மட்டும் எப்படிடா கேட்கும்? டேய் எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் குட்டியா இருக்கேன். நீ என்ன பண்ற? வீடியோல பாத்துக்கோ எல்லாத்தையும். நான் ஹைட்டே இல்ல. உன்னை தூக்கி தாண்டா விடணும். டேய் இப்போ ஹைட் கரெக்டா இருக்காடா? இப்ப தெரியுதாடா? வளரடான்னு கேக்குறியா? ஏய் போடா. நியூ இயர் கூட பர்ச்சேஸ்ல ஆரம்பிக்கிறடா. ஆமா பட்டி இன்னைக்கு நியூ இயர். சோ என்ன பாரு நிறைய ஐட்டம்ஸ். எனக்கு இது வேணும். இந்த இது இருக்கா? அந்த இது 3 இருக்கு. என்ன கலர் நல்லா இருக்கு? நான் போடுறேன். போட்டா நான் நல்லா இல்ல கேவலமா இருக்குன்றனே. பரவாயில்லையா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இது ஓகே தான். நல்லா இருக்கா? ஓகே தானே? நல்லா இல்லையா? சொல்லுப்பா, ஏதாச்சும் சொல்லுப்பா நல்லா இருக்கா இல்லையான்னு. பேச வார்த்தை வரலையா? நல்லா இருக்கும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. டேய் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. வா. இம்லி மிட்டாய். இம்லி முட்டாயா? அப்படின்னா என்ன? எங்கே பாப்கார்ன் ஸ்மெல் வரல? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மோதே கண்டுபிடிக்கிற. இங்க என்ன நடக்குது, எங்க போகணும் எதுவுமே தெரியல. நீ பேசுறதே காதுல விழுமா தெரியல. நான் பேசுறது கேட்கலையா? ஏடா நாதாரி சொல்லக்கூடாதாடா, காதை சுட்டு வச்சிருச்சேடா. பசிக்குதுன்னு வந்தேன்டா. இங்கடா சோறு சமையல் கிடைக்காது உனக்கு. இன்னைக்கு சோறு இல்ல. ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நின்று சாப்பிட்டு தான் போவேன். ஓகே நியூ இயர் அதுமா ஃபர்ஸ்ட் டே பட்டி கிடைக்க வேண்டியதுதான் உன் பொறுப்பு. பொறுப்பு இல்ல, என் தலைவிதி. தலைவிதி. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி நியூ இயர். என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதுவுமே சாப்பிட முடியாது போல. இந்த கும்பல்ல சாப்பிடலாம் வேற நினைச்சிட்டு இருக்க நீ. இதோ பாரு இங்க வேணா கீழே, இதோ இங்க கீழே வேணா உட்காந்து சாப்பிடலாம். பிளேட் வாங்கிட்டு வந்து. நான் ரெடி. நான் எங்க எப்படி சாப்பிடலாம் நினைச்சவன். அதெல்லாம் இல்ல, நம்ம எங்க வேணாலும் சோறு கொடுத்தா தின்றுவோம், அவ்வளவுதான். நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பையல. நான் மானம் உள்ள வந்தா. பசிக்குதுன்னா அதெல்லாம் பார்க்க கூடாது. வாங்கணும், வந்து உட்கார்ந்துடணும், நல்லா கமுக்குன்னு அமுக்கிடணும், அவ்வளவுதான். ஒரு வழியா இந்த கூட்டத்துல ஒரு டேபிள நாங்க புடிச்சிட்டோம். எப்படி என் திறமை? அவங்க எந்திரிச்சு போனதுமே நான் ஓடி வந்து உட்கார்ந்துட்டேன் கமுக்கமா. பாத்தியா? நாங்க புடிச்ச 4 பேர் நாங்க மனுஷங்க கிடையாது. நான் தான்டா புடிச்சேன் சேர. நான் தான் டக்குன்னு ஓடி வந்து அவங்க போறாங்க, நான் தானே சொன்னேன். சூப்பர்டா. உங்க 2 பேத்துக்கும் ஒண்ணும் வேணாமா? எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. அவன் சாப்பிடல பிரியாணி. பசி. நான் நைட் சாப்பிடவே இல்ல. அதான் அங்க யாமதின் என்ன இருக்கு. பாட்டி நீ ரொம்ப கலரா இருக்க. லைட் அடிக்குது. லைட் அடிச்சதுனால கலரா இருக்கியா? இப்ப அப்படி சொல்லணுமா? இல்ல நான் நேச்சுரல் கலர்லாம் கிடையாதுங்க, லைட் அடிக்குதுங்க. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா ஒரு பிரியாணி. நல்லா உட்கார்ந்து திங்குற பாட்டி. கேட்டவன் நானு. கண்ணு வைக்காதீங்க. நான் வந்து எவ்வளவு பசியில வந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். முட்டடா. நான் பிரெட் அல்வா கொடுத்தான் பாரு, அங்க நிக்கிறான் யாமொய்தீன். பிரெட் அல்வா தான் நான் விழுந்துட்டேன். பெரிய மேடு மொய்தீன் பாய் நம்ம பையன் தான்பா.
பான் கோழி பிரியாணி அவ்வளவு அற்புதமா பண்ணுவான். நியூ இயர் அன்னைக்கு பிரியாணில ஸ்டார்ட் பண்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமால பல்லு விளக்கல யாரா இத மூணாவது பல்லு விளக்கல விளங்கவே இல்லடா. அப்புறம் எப்படா பல்லு விளக்குறது? ஏன்னா டைட்டில் வேணா நியூ இயர் வித் பிரியாணி அப்படின்னு போட்டுருக்கோம். பிரியாணி நியூ இயர். பிரியாணி நியூ இயரா? பிரியாணி நியூ இயர் கொண்டாடி என்னடா பண்ண போற? அந்த பச்சை கலர் ஆன்ட்டி சேர் எடுக்க வந்துச்சு. யார் ஆட்டை போட பார்த்தாங்களா? அதுக்குள்ள ஆமான்னு சொல்லிட்டோம். இதுக்கு சில பேர் வருவாங்களா, நீங்க சிப்பு சிப்பி தானே கேட்க, இல்ல சேர் கிடையாதுங்க அப்படி. சார் இந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கடி போச்சு வா. ஒரு போக்குல சேர பாதுகாப்பு எத்தனை தடவை தான் சேர பாதுகாக்கிறது போராட வேண்டியதா இருக்கு. பெரிய வேலையா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடிட்டு இருந்தேன். எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்கப்பா. புது ஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஜானி அண்ணா ஃப்ரெண்ட் தானே? ஜானி அண்ணாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஃப்ரெண்டோட பேர் வந்து ஸ்வாதி. ஏய் என்ன மாதிரியே பேசுறாங்கடா. பர்த்டே டேட் நான் கரெக்டா சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், ஒரு ரோஸ்ட் ஆல்மண்ட் டைரி மில்க், அப்புறமா அதான் எனக்கு இப்ப வந்து போகும்போது என்ன சொன்னேன் நானு? ஐஸ்கிரீம் சொன்னேன். ஐஸ்கிரீமும் இல்ல ஆமா சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சரியா? ஓகே தானே? ஓகே Jan 21st புதுங்கடா சங்கு. கேப்ல யாரா சொல்லி தூக்கம் வருது இப்பவே. ஆனா டீ குடிக்கிறதாச்சும் எங்கேயாச்சும் போலாம்டா. அதான் தலைமறைதா? நாங்க தளர்ந்து போகல இன்னும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தூக்க கழகத்துல இருக்கிறோம். நாங்க இன்னும் வந்து தெளிவா தான் இருக்கிறோம். ஐயோ அப்படி இல்லடா. தண்ணி ஊத்தி தெளிச்சு அடிக்கணும்ன்றியா? தளர்ந்து போகல அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அதுதான் போ, அதே சொல்லு போ. சோர்ந்து போகல. சோஞ்சி இல்ல, நாங்க ஒண்ணும் சோர்ந்து போகல. அதுதான். நெக்ஸ்ட் எங்க போறோம்? அங்க ஒரு காஃபி குடிச்சோம்னா தெளிவாயிடும். எனக்கு அண்ணா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஐஸ்கிரீமும் ரோஸ்ட் ஆல்மண்ட் டைரி மில்க்கும். உன் பர்த்டே டேட் நான் கரெக்டா சொன்னல, நான் அப்படியே கரெக்டா சொன்னேன். நான் வின் பண்ணிட்டேன். நீ எனக்கு பெட் வச்சிட. நீ தோத்து போயிட்டு நீ எனக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி தர. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. தூக்கிட்டு போயிடலாமா அந்த குழந்தைய? என் போன் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. ஒரு பையன் கூட எனக்கு போன் பண்ணல நியூ இயர் அன்னைக்கு. எனக்கு என் ஃபேமிலி, என் அஞ்சுட்டி, எனக்கு ஒரு கால் கூட அடிக்கல. எனக்கு மம்மி, டாடி, மாமா, அம்மாயி இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எந்த லட்சத்துல இருக்கோம் பாத்தியா நம்ம? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நான் அப்படியே இடையில சொல்லிட்டே இருப்பேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீ என்ன லூஸ் ஆட? ஏன் சார்? ஜானி அண்ணா வண்டி காணோம். எங்க போச்சு? அவ வீடியோக்கு டைட்டில் பிடிக்கிறா, ஜானியோட வண்டியை காணுமா? ஆமா ஐயோ ஜானி வண்டி நியூ இயர்ல காணோமா? அண்ணன் காரை கண்டுபிடிச்சிட்டேன். உன் காரை நான் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு ஷேக். நடுரோட்ல போய் நில்லு வாங்கி தரேன். நடுரோட்ல போய் நில்லு வாங்கி தரேன். நடுரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துறா போ. ஓகேப்பா. அப்பா ஒரு காஃபி வாங்கி கொடுங்கப்பா. சாக்லேட் காஃபி. சாக்லேட் காஃபி வேணும். சாக்லேட் காஃபி. 3:28 AM. கூவுடா. ஆமாண்டா காஃபி குடிக்கணும்னு சொல்லி கடைசியில மறுபடியும் இந்த கத்திப்பாறை பிரிட்ஜுக்கே வந்துட்டோம் பாத்தியா? தேவயானி. யாரு தேவயானி? நான் தேவயானியா? பின்ன ரம்பாவா? தேவையில்லாத ஆனின்னாரு. கார் பார்க்கிங் 30 rupees. 30 ரூபாவா? டேய் நான் அப்பயே சொன்ன மூட்டை அங்கேயே சும்மா வந்து நிக்க வச்சுட்டு வந்திருக்கலாம் வெளியே. பார்க்கிங்ல விட்டு 30 ரூபாய்க்கு 3 காஃபி. 30 ரூபாய்க்கு 3 காஃபி எந்த ஊர்ல தராங்க? 2 காஃபி. எனக்கு இது அழகா இருக்கா? தூக்க கலகத்துல இருக்கேன்டா, டென்ஷன் ஏத்திட்டு இருக்காதடா. ஒரு காஃபி. நான் அழகா இருக்கேன், கியூட்டா இருக்கேன். நீயே சொல்லி நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, என்கிட்டலாம் கேட்காத. நான் கேட்ட கண்ட மணிக்கு வச்சு பேசி. இங்க இருந்து காஃபி குடிக்க வேணாம், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போய் காஃபி குடிக்கலாம்னு சொல்லி போயிட்டு கடைசியில இங்கதான் வந்து நீ காஃபி குடிக்கணும்னு தலையில எழுதி வச்சிருக்கு பாத்தீங்களா? என்னடா நடக்குதுங்க? காஃபி வாங்கிட்டியா? காஃபி போட்டுட்டு இருக்காங்க. இதான் அதுல கேக் சாப்பிடுது.
எனக்கு இந்த கேக் எல்லாம் வேணாம். So, அப்ப சும்மா வச்சுக்கோ. காபி குடிச்சிடும்ல? காஃபி நல்லா இருக்கு. எதை எதிர்பார்க்கறா? எனக்கு தெரியும் எதை எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போலாமா? சீட்டு போயிடும். அப்படியே போக வேண்டியதுதான். ஐஸ்கிரீம் வாங்கினா அப்ப சாப்பிட வேணாமா? அங்க போய் எங்க நீ ஐஸ்கிரீம் வாங்குற அந்த இடத்துல சீட்டு. புல்லுல உட்காரலாமா? இங்க இருக்க 10 நிமிஷத்துக்கு அவளுக்கு பசிக்கிட்டே இருக்கும். பரவாயில்லையா? நான் டயட்ல இருக்கேன். யாரு புரியல எனக்கு. நான் டயட்ல இருக்கேன். அப்ப டயட்னா என்ன பண்ணி? ஆ? டயட்னா என்ன? நீ பண்றது கண்டிப்பா கிடையாது. நான் கரெக்டா தானே சாப்பிடுறேன் அண்ணா. காலைல என்ன சாப்பிட்ட? காலையில பிரெட் எக். மதியம் என்ன சாப்பிட்ட? பிரியாணி. முடிஞ்சு போச்சு. நீ தான் பிரியாணி சாப்பிட்ட, நீ தான் டயட்ல இருக்க, நீ தான் ஜிம் போற. நாளைக்கு போய் மாங்கன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை எப்படியாவது கரைச்சிருவேன். நானும் ஸ்கிப்பிங் பண்ணுவேன். கீச்ச லாவண்யா ப்ரோ ஹாப்பி ஹாப்பி டே. ஹாப்பி நியூ இயர். ஐஸ் கீப். இன்னொரு ஸ்பூன் வேணும் சொல்லு. எல்லாம் திங்கிற வீடியோ ஃபுல்லா திங்கிறது. ஆமா ஜானி நான் வாங்கி கொடுத்தான்ல. நியூ இயருக்கு சரி நியூ இயருக்கு என்னதான் பண்ணீங்கன்னு வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா திங்கிறது. நம்ம எதுக்கு வாழ்றோம்? சாப்பிடுதானே. ஸ்பூன் வேணும். டேய் இவன் வந்து என்ன ஒரு கப் ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோடா பஞ்சாயத்து பண்ணுவீங்க? 2 கப் ஐஸ்கிரீம் இருக்கு. ஸ்பூன் கொடுக்க மாட்டாங்களா அவங்க? சரி கூட பாயிண்ட் அப்போ போக மாட்டியே. அவன் ரெஸ்ட் ரூம் வருதாமா சுச்சு போறான். உங்களுக்கு எல்லாம் வராதா? நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். யாரையோ தேடி போறான், போய் சொல்றான். மூடிட்டு சாப்பிட்டு கிளம்பலாமா? எனக்கு கண்ணு சொருவுது. இதையே எடிட் பண்ணி போறதுக்கே எனக்கு டைம் ஆகும். 2 நாள் கூட எடிட் பண்ணி போடணும். அந்த நகைச்சுவை போடல அந்த காமெடி இதோட நாளைக்கு அடுத்த வருஷம் தான் நான் பார்ப்பேன். அடுத்த வருஷம் தான் கால் பண்ணுவேன். அடுத்து இப்ப நான் தூங்குனா அடுத்த வருஷம் தான் எந்திரிப்பேன். நான் பாத்ரூம் 24ல தான் இருக்கோம். இல்ல இந்த நகைச்சுவை எல்லாம் போடாம இருந்தியே இது வரைக்கும் நான் சந்தோஷம்ன்றேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. அந்த நகை போட்டு இருந்தா அப்படியே வந்து மகாதா படத்துல வர அஜித் மாதிரி கார் விட்டு வெளியே தள்ளி விட்டுருப்பேன். த்ரிஷாவோட அப்பனை தள்ளி விடுற மாதிரி. நீ எட்டல இல்லடா, நீ அப்படியே தான் இருக்க. உனக்கு தெரியல. அதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் லேட்டா புரியும் பரவாயில்ல. The நோக்கு மிஸ்டர் பட்டி. என்னத்த நோக்கணும்? என்ன நோக்கு? உன்னைய நோக்கி. என்ன நோக்கு? போனை நோக்கு. நான் போனை நோக்கிட்டு போறேன். அதுக்கு நான் ஹைட் கம்மி. சோ நீ இப்படி அனாந்து வெச்சனா நான் தெரிய மாட்டேன். நான் நார்மலா வச்சதுக்கே நீ தெரிய மாட்டடா. இங்க பாரு இப்படி வெச்சு. இப்ப தெரியல. அப்பளே தெரியல. அப்பளே நான் இங்க தான் இருக்கேன். உனக்காக நான் டில்ட் பண்ணிலாம் வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டா? என்னத்த? வீடியோவை. அப்ப அவ்வளவுதான். இன்னைக்கு செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஐஸ்கிரீம் தான் லாஸ்டா சாப்பிடுறது. வந்தோம் போனோம் ரிப்பீட், வந்தோம் போனோம் ரிப்பீட். இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு நியூ இயர் டே ஃபுல்லா. அதாவது அர்பன் ஸ்கொயர் வந்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், காஃபி குடிக்கலாம், அண்ணா நகர் போனோம், அண்ணா நகர் க்ளோஸ், திருப்பி இங்க அர்பன் ஸ்கொயர் வந்தோம். வந்துட்டு இப்ப டீயை குடிச்சோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம். இனி வீட்டுக்கு போறோம். போங்கடே. ஆனா என்னையும் விட மாட்டீங்க, என் தாலியா இருப்பீங்க. நாளைக்கு எடிட் பண்ணி கொடுறேன் இந்த வீடியோவை. நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் ஓவர். இனி வீட்டுக்கு போய் தூங்குறோம். மறக்காம மிஸ்டர் அண்ட் மிஸ் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட். டைம் என்னன்னு சொல்லிடு. இப்போது காலை 5 மணி. நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நன்றி, வணக்கம்.